இந்த குடும்பத்துக்காக, அந்த பையனுக்காக மனமிறங்கிய அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நெஞ்சார்ந்த நன்றிகள். ஸோ ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக ரீப்ளே பண்ண முடியல. அதனால் இந்த ஒரு பதிவு பொதுமக்கள் அனைவருக்கும் ஒரு பொதுவான பதிவு. என்ன நடந்திருக்குன்னா, அந்த ராஜா அண்ணனோட தம்பி வினோத்ன்றவர் தஞ்சாவூர் போலீஸ் ஸ்டேஷன் போயிருக்காங்க. அண்ணாவை பார்க்குறதுக்கு அவங்க அம்மா அப்பாவை கூட்டிகிட்டு போயிருக்காங்க. ஸோ இன்னும் கொஞ்சம் நேரத்துக்கு மேலே தான் என்ன ஏதுன்னு எக்ஸாக்டாக ஸ்டேட்டஸ் தெரியும். அந்த பையனை கிட்ஸ் ஹோமில் போலீஸ் விட்டு பாதுகாத்து வச்சுருக்காங்க. ஏன்னா அந்த அண்ணாவோட அம்மா அப்பா கிட்ட கொடுக்கலாமா, பொண்ணோட அம்மா அப்பா கிட்ட கொடுக்கலாமா அப்படிங்கிறது இன்னும் யார் மேலேயுமே ஒரு சரியான ஒரு நம்பிக்கை இல்லாதனால ஹோமில் வச்சுருக்காங்க. ஸோ பையன் சேஃபாக இருக்கான், யாரும் பயப்பட தேவையில்லை. அந்த அக்காவும் ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க. பேசுகிறாங்களாமா, என் பையன் என்ன பண்ணுறான், நல்லா இருக்கானா அப்படின்னு கேட்டிருக்காங்களாமா அந்த வினோத்துங்கிற அண்ணாக்கிட்ட. ஸோ நான் பேசியிருக்கேன். அவரோட இன்னொரு தம்பி பெரியம்மா பையன் திருப்பூர் மாவட்டத்தில் இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ 2 பேர்த்திட்டையுமே நான் கான்டாக்ட் பண்ணி பேசிகிட்டு தான் இருக்கேன். அப்பப்போ ஃபோன் சுவிட்ச் ஆஃபில் இருக்குது, ரீப்ளே பண்ணுறாங்க, வாட்ஸ்அப்லாம் பண்ணால். ஸோ எக்ஸாக்ட் ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா இப்போதைய நிலவரம் இதுதான். நம்மள ஃப்ரெண்டு தான், நானும் அந்த அண்ணாவும் பேசினார். ப்ரோ இந்த மாதிரி எனக்கு ஆயிடுச்சுன்னா ஆறுதல் சொன்னேன். சரிங்க நான் விடுங்க, பரவாயில்ல பார்த்துக்கலாம் அப்படின்னு. இந்த மாதிரி நான் கிளம்பி திருச்சி போகிறேன், என் சொந்தக்காரங்களாம் வராங்க, டைவர்ஸ்க்கெலாம் கூட நான் அப்ளை பண்ணிட்டேன், சைன் போட மாட்டேங்கிறாங்க, அந்த பையன் விட மாட்டேங்கிறான், நீ போனேன்னா உன்னை அடிச்சுடுவான், கொன்றுவான், நீ போகாத, நாம் இங்கேயே இருந்துக்கலான்னு சொல்லி அந்த பையன் விட மாட்டேங்கிறான். என்னோடய பொண்டாட்டியை, நான் லவ் பண்ணி கல்யாணம் பண்ண பொண்டாட்டியை நான் கொல்லுவேனா, நான் அடிப்பேனா அப்படின்னு ஒரு சொல்லியிருக்காருங்க. சரிங்கண்ணா விடுங்க, நீங்கள் அதை பற்றி தேட வேணான்னு சொல்லி சொன்னேன். நான் போலீஸ் ஸ்டேஷன் போகிறேன், சொந்தக்காரங்களை கூட்டிகிட்டு அவங்க வீட்டுக்கே நான் போய் பேசுகிறேன் பண்ணுறேன்னாரு. சரிங்கண்ணா போய் எதுவும் பிரச்சனை பண்ண வேணாம், வந்தால் கூட்டிகிட்டு வாங்க, இல்லைனா விட்டுட்டு நீங்கள் பாட்டுக்கு உங்கள் பையனை பாருங்கள், உங்கள் லைஃப்பை பாருங்கள், வேலைக்கு போங்க, இல்லை சென்னைக்கே பையனை கூட்டிகிட்டு போய் அங்கே தங்கி படிக்க வைங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். பட் அவரு இல்லை என் மனைவியும் கூட வருவான்னு நம்பிக்கையோடு இருந்தார். அதே மாதிரி பேசி போலீஸ் ஸ்டேஷனுக்கு அப்புறம் மறுபடியும் அவர் ஃபோனில் பேசி அந்த பொண்ணு வந்திருக்கு, கொஞ்ச நாள் மறுபடியும் ஒன்றா இருந்திருக்காங்க. ஸோ இருந்த அப்போ என்ன ஆகிப்போச்சு அப்படின்னா, திரும்ப கணவன் மனைவி வாக்குவாதம் இந்த பொண்ணு கிளம்பி வந்துருச்சு. ஸோ என்னடா அது திரும்ப திரும்ப இப்படியே நடந்துகிட்டு இருக்குதுன்னு இவர் ரொம்ப விரக்தி ஆகிட்டாருங்க. ஸோ அந்த பையனும் இவங்களும் ஒன்றா இருக்கிறத இவர் பார்த்துட்டாரு. ஸோ அவங்க லைஃப்பில் நடந்த ஒரு 2 வருஷ கேப்பை நான் ஷார்ட்டாக சொல்லியிருக்கேன். இவர் சொல்கிறதுல இருந்து எனக்கு என்ன தெரியுதுன்னா, முழுக்க முழுக்க மனைவியை ரொம்ப நம்பியிருக்காரு, லவ் பண்ணியிருக்காரு. ஸோ நான் எனக்கு என் மனைவி வேணும், என் பையனுக்கு அம்மா வேணுங்கிற மாதிரி ரொம்ப பிடிவாதமாக இருந்திருக்காரு. பட் அந்த பொண்ணு இவர் வேணவே வேணாம், குழந்தையும் வேணான்னு விட்டுட்டு போயிட்டாங்க. டைவர்ஸாவது போட்டு கொடுத்துருந்தா இவராவது நல்லபடியாக இருந்திருப்பார், இல்லை பேசி மறுபடியும் வராமல் இருந்திருந்தாவது நல்லா இருந்திருப்பாங்க. எதுக்கு தான் இந்த மாதிரி பொண்ணுங்கள்லாம் இப்படி ஆம்பளைங்களை ஏமாத்துறீங்களோ? நடந்தது இதுதான் மக்களே. இது எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி. இப்போதைய நிலவரம் இதுதான். பார்க்க போயிருக்காங்க. ஸோ போய் பார்த்ததுக்கப்புறம் தான் என்ன ஏதுன்னு தெரியும். அந்த பையனை அப்பாவோட குடும்பத்துக்கிட்ட மீட்டு தரதுக்காக மனு கொடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ யாரும் பயப்பட தேவையில்லை. இதை பற்றி பேசி சில பேர்லாம் கேட்டாங்க, அந்த பையனை கொடுங்க, நாங்களே வச்சுக்கிறோம், நாங்களே வளர்த்துறோம், லீகலாக நான் வாங்கிக்கிறேன் அப்படின்லாம் கேட்டாங்க. அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி. ஏன்னா நானும் ஒரு குடும்பத்தில் இருக்கிறேன், எனக்கு ஒரு பொண்ணு ஒரு பையன் இருக்காங்க. ஸோ அந்த வலியும் வேதனையும் என்னால் அனுபவிக்க முடியுது. அந்த குட்டி பையன்கிட்ட நான் ஃபோனில் பேசியிருக்கேன், மாமா நல்லா இருக்கீங்களா அப்படின்லாம் பேசியிருக்கான். நல்ல பையன். ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. நன்றி மக்களே. அடுத்த தகவல் ஏதாவது இருந்ததுன்னா நான் உங்களுக்கு சொல்கிறேன்.